Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பரா இருக்கேன். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு கம்ப்ளீட் என்னோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ நார்மலாக என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் பார்த்தீங்கன்னா நான் vlogலயே ஷேர் பண்றேன். இல்லை அந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் நாளாவே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர்கிட்ட நான் ரீசெண்டாக வீடியோ சஜஷன் கேட்டேன் என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நான் கேட்டிருந்தப்ப நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா மை கரண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன் கேட்டிருந்தீங்க. ஸோ ஆக்சுவலி சொல்ல போனால் என்னோட ஸ்கின் என்ன சென்சிட்டிவாக இருந்தாலும் இப்போ முன்னாடி விட என் ஸ்கின் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் வந்து பெட்டர் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து நான் என்ன ஃபாலோ பண்றேன் அப்படிங்கறத கேட்டிருந்தீங்க. இந்த கம்ப்ளீட் வீடியோலயே பாத்தீங்கன்னா பின்னாடி நிறைய நாய்ஸ் இருக்கு. ரொம்ப நாளா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க பண்ணி முடிச்ச மாதிரி தெரியல. சவுண்ட் எது கேட்டிருந்தாலும் தயவு செஞ்சு மன்னிச்சு. ஸோ இப்போ கம்ப்ளீட் ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இது கம்ப்ளீட்டா வந்து அன்ஸ்பான்சர்ட். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன நான் வந்து என்னோட ஸ்கின்க்கு பண்றேன் அப்படிங்கறது எல்லாத்தையும் பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னொன்று இதில் இருக்க ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட்லி ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப நாளாக ரொம்ப மந்த்ஸாக இயர்ஸாக கூட யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல நிறைய வாட்டி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணவும் செஞ்சிருக்கேன். அண்ட் அது வந்து எனக்கு ஸ்கின்னுக்கு செட் ஆகுது நல்லாவே. ஸோ நான் என்ன மேக்கப் போட்டாலும் சரி, என்ன பொல்யூஷனில் எக்ஸ்போஸ் ஆனாலும் சரி, என்ன பண்ணாலுமே என்னோட ஸ்கின்னுக்கு நல்லாவே செட் ஆகுது. ஸோ அதனால தான் மெயினாக இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணாமே இருக்கேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா செட்டஃபிலோட ஜென்டில் ஸ்கின் கிளென்சர். ஸோ இதுதான் நான் வந்து ரொம்ப மந்த்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இது என்னன்னா ஒரு பேசிக்கான ஒரு ஸ்கின் கிளென்சர். இதில் பெருசாக எதுவுமே ஒரு ஆக்டிவ்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு பேசிக் ஸ்கின் கிளென்சர். ஸோ எவ்ரிடே நான் அது யூஸ் பண்ணுவேன். எனக்கு என்னைக்காவது வந்து என்ன சொல்றது, என்னோட ஸ்கினை எக்ஸ்ட்ராவா ட்ரீட் பண்ணணும், நல்லா டீப்பா கிளீன் பண்ணும் அப்படின் போது நான் வேற செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். பட் என்னோட எவ்ரிடே மார்னிங் ஸ்கின் கேர்ல கம்பல்சரியா இது இருக்கும். அதுவும் நான் பர்சனலி பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் சொல்லிக்கிறேன், வின்டர் டைம்ல இல்ல அந்த மாதிரி உள்ள டைம்லலாம் மார்னிங் நான் வந்து என்னோட ஃபேஸ்க்கு வந்து ஃபேஸ் வாஷ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். வெறும் தண்ணியில மட்டும் தான் என்னோட ஃபேஸை வாஷ் பண்ணுவேன். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஒரு அந்த வெயிலா தான் இருக்கு. ஸோ அதனால நான் மார்னிங்கும் ஃபேஸ் வாஷ் பண்றேன். ஓகே, நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ ஸ்கின் வந்து நல்லா க்ளீனாக நல்லா இருக்கு. என்னோட ஸ்கின்க்கு இது ரொம்பவே செட் ஆகுது. இன்னொன்று நீங்கள் செட்டஃபில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு சிலருக்கு செட் ஆகாமல் இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. பட் ஸ்டில் பார்த்துக்கோங்க, இதுலேயே வந்து ஆயிலி ஸ்கின் கிளென்சர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆயிலி ஸ்கின் கிளென்சர் தான் நினைக்கிறேன், அப்படி ஏதோ ஒன்று இருக்கும். அதெல்லாம் வந்து எனக்கு சுத்தமாக ஒர்க் ஆகலை. எனக்கு செட் ஆனது பார்த்தீங்கன்னா இந்த ஜென்டில் ஸ்கின் கிளென்சர் மட்டும்தான். உங்களுக்கு வந்து வேறு எந்த ஃபேஸ் வாஷும் ஒர்க் ஆகலை அப்படின்னா இதுலேயே ஜென்டில் ஸ்கின் கிளென்சர் குட்டி பாட்டில் கிடைக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒர்க் ஆகுதான்னு. ஸோ நல்லா என்னோட ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு பேட் ட்ரை பண்ணிட்டேன். இப்போவே கொஞ்சம் என்ன சொல்றது, எனக்கு கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணதுமே கொஞ்சம் நல்லா இருக்கு. அடுத்து நான் யூஸ் பண்றதுன்னா Dr.Sheath ஃபார் இந்தியன் ஸ்கின் பேசிக் பிரைட்னிங் எக்ஸ்ட்ரா ஜென்டில் டெய்லி பீல். இது வந்து டேனுக்காக நான் இப்பதான் ட்ரை பண்ணேன். இது வாங்கி நான் ரொம்ப நாள் ஆகுது. பட் ஆனால் இப்பதான் நான் ட்ரை பண்றேன். அன்ஈவன் டேன் கொஞ்சம் நிறையவே டேன் ஆயிருக்கு. ஸோ அதனால டேனுக்கு வந்து இது போட்டா டேன் போகும்னு சொல்றாங்க. பட் எனக்கு எப்படி இருக்குன்னு கன்ஃபார்மா தெரியல. பட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டு நான் முடிஞ்ச என்னோட இன்ஸ்டாகிராம் இல்ல வேற எதாவது அப்டேட் பண்றேன். இது வந்து சும்மா இப்போ கரண்டா என்னோட ஸ்கின் கேர்ல நான் ஆட் பண்ற ஒரு ஸ்டெப். ஜஸ்ட் ஒரு 1 பம்ப் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் இதை யூஸ் பண்றது எப்படின்னு பார்த்த வரைக்கும் என்ன இருக்குன்னா, இதை போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு பீல் பண்ண முடிஞ்சா பீல் பண்ண, இல்லைனா வைப் பண்ணி எடுத்துடணும். ஸோ அதனால நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இது என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ 5 மினிட்ஸ்க்கு ஜஸ்ட் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்கிற ஆக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா கிளைகாலிக் ஆசிட். ஸோ அது வந்து எக்ஸ்போலியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லாக்டிக் ஆசிட், அதுக்கப்புறம் பொமோகிரானேட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது பிரைட்டன் பண்ணுறதுக்கு. இதுவே நிறைய ஸ்கின் கன்சர்ன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், பிக்மெண்டேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் அன்இவன் டேனுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ மாஸ்கா இந்த மாதிரிலாம் நிறைய வேஸில் யூஸ் பண்ணலாம். நான் ஜஸ்ட் என்னோட டேனுக்காக தான் ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது. இல்லை கண்டிப்பாக என்னோட ஸ்கின் இந்த மாதிரி நியூ ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணால் கொஞ்சம் பர்ஜ் ஆகும். கொஞ்சம் வந்து இங்கெல்லாம் எனக்கு ஒயிட் ஹெட்ஸ் மாதிரி வரும். கண்டிப்பாக அதுவும் நடக்கும்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் ரொம்ப ஆக்டிவ்ஸ் இல்லை எதுவுமே ட்ரை பண்ணுறதுக்கு பயப்படுறேன். ஏன்னா ரொம்ப சீக்கிரம் என் ஸ்கின் ரியாக்ட் ஆயிடும். பட் ஸ்டில் இது வந்து இப்போ நான் ட்ரை பண்றேன், நல்லா இருக்கும்னு நம்புறேன். 5 minutes later. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆக்சுவலி சொன்ன மாதிரி பீல் பண்ண முடியல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் வந்து ஒரு என்கிட்ட வெட் வைப்ஸ் ஆல்ரெடி இருந்துச்சு. இல்லைனா காட்டன் பேட் வச்சு தொடக்க சொல்றாங்க. இல்லை நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒயிட் கிளாத் எதுவும் வச்சிருக்கீங்கன்னா அதை வச்சு தொடங்க. என்னோட வெட் வைப்ஸையே நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் அதில் ஆல்ரெடி ப்ராடக்ட் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே போகிற மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். இப்பயும் நான் கொஞ்சம் முக்கி எடுத்துக்கிறேன் மக்கில் இருக்கும் தண்ணியில். இது ஆக்சுவலி ப்ராப்பர் யூசேஜ் எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதுல கொடுத்துருக்கிறது என்னன்னா அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுறணுன்ற மாதிரி தான் போட்டிருக்கு பேக்கேஜ்ல. பட் ஆனால் இது பேரே ஒரு பீல் ஆஃப் தான். அண்ட் வெப்சைட்லலாம் எப்படி போட்டிருக்குன்னா வைப் பண்ணி எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்கு. ஸோ அதனால அந்த நம்பிக்கையில நான் பண்றேன். கம்ப்ளீட்டா வைப் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப லைட்டா வந்து ஸ்கின் லைட்டா டேம்பா, ஐ மீன் ஈரமா இல்லை, எப்படி சொல்றது, ஈரப்பதமா லைட்டா இருக்கும் இல்லையா, அப்படி இருக்கும்போதே நான் மாய்ஸ்சரைசர் போட்டுருவேன். இன்னொன்று என்னன்னு தெரியல, இந்த பீல் போட்டேன் இல்லையா, அது பேர் என்ன, Dr.Sheath டெய்லி பீல். அந்த டெய்லி பீல் வந்து ஆக்சுவலாக போட்ட உடனே எனக்கு மூஞ்சி அப்படியே சுரியுது, என்னன்னு தெரியல. மேபி இட்ஸ் ரியாக்டிங். பார்ப்போம், ஒரு 2 வீக்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அடுத்து நான் யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் Clinique மாய்ஸ்சர் சர்ஜ். ஸோ அந்த மாய்ஸ்சரைசர் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஸ்கின் வந்து அந்த ஈரப்பதமாக இருக்கும் போதே போட்டுக்கிறேன். இன்னொன்று கம்பல்சரி இந்த Dr.Sheath
டெய்லி பீல் போடுறோன்னா கம்பல்சரி ஸ்கின்ல சன்ஸ்கிரீன் மாய்ஸ்சரைசர்லாம் போடுங்க. இந்த ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகாமையும் இருக்கும், ரியாக்ட் ஆகாமையும் இருக்கும். ஸோ நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு சன்ஸ்கிரீன் மட்டும் நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணி கொஞ்சம் என் ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைசர் அப்சர்வ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுவேன். கொஞ்சம் லைக் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நான் சன்ஸ்கிரீன் போடுவேன். ஸோ 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு சன்ஸ்கிரீன் போடுவேன். ஓகே, ஸோ நான் ஸ்கின் நல்லா மாய்ஸ்சரைஸும் பண்ணிட்டேன். மாய்ஸ்சரைஸ் பண்ணதுக்கப்புறமா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன். ஸோ ஆக்சுவலி இந்த டெய்லி பீல் வந்து கொஞ்சம் ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணது. நான் நார்மலாக என் ஸ்கின்ல ரொம்ப ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்ணாததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரொம்ப சீக்கிரமா வந்து எனக்கு இரிட்டேட் ஆகும். அது வந்து எனக்கு என்னதான் கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகிற மாதிரி ஃபீல் ஆனாலுமே அந்த இரிட்டேஷன் வந்து என்னால் தாங்க முடியாது. ஸோ அதனால என் ஸ்கின்ல நான் ரொம்ப ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்றது இல்லை. ரெட்டினால் வந்து நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பட் அதுவுமே எனக்கு இரிட்டேட் ஆச்சு. நார்மல் ரெட்டினால் வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகிட்டதுக்கு அப்புறம் தான் ஸ்கின் பெட்டர் ஆகும். பட் என்னால் அந்த இரிட்டேஷன் வந்து எனக்கு ரொம்ப அது வந்து என்ன சொல்றது அந்த அளவுக்கு பேர் பண்ண முடியல. இன்னொன்று கண்டினியூஸாக நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கோம், ஏதாவது பண்ணிட்டே இருக்கோங்கிறதுனால ஸ்கின் வந்து பர்ஜ் ஆகுது அப்படின்னா அதுக்கான ஒரு ஹீலிங் டைம் கூட என்னால் கொடுக்க முடியல. அடுத்து நான் வந்து நியூட்ரிஜீனாவோட அல்ட்ரா ஷியர் ட்ரை டச் சன் பிளாக் யூஸ் பண்ணுறேன். நான் நார்மல் நியூட்ரிஜீனாவோட ஜிங்க் சன்ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன் தான் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். இந்த ஒரு கெமிக்கல் சன்ஸ்கிரீன் கூட ஆக்சுவலி நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கிறேன். நார்மலாகவே சன்ஸ்கிரீன் ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த டெய்லி பீல் இந்த மாதிரியானதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் கூட கம்பல்சரியாக நல்லா போடுங்க சன்ஸ்கிரீன். நார்மலி பார்த்தீங்கன்னா நான் வெளியே எங்கேயாவது போகிறேன் இல்லை ஏதாவது நல்ல ஒரு ஃப்ளாஷ்லாம் வச்சு ஃபோட்டோலாம் எடுக்க போகிறேன் அப்படின்னா ரீகூலோட டிண்டட் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சன்ஸ்கிரீன்ஸ் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இப்போ வந்து நான் வீட்டில் தான் இருக்க போகிறேன், நார்மலாக இந்த மாதிரி கேஷுவல் வீடியோஸ் தான் எடுக்க போகிறேங்கிறதுனால நான் இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறேன். இது SPF 50+. ஸோ வந்து நான் நார்மலாக வீட்டில் இருக்கும்போது சன்ஸ்கிரீன் அந்தளவுக்கு ரீஅப்ளைலாம் ரொம்ப பண்ணுறது இல்லை. பட் ரீஅப்ளை பண்ணுறது நல்லது. ஆனால் நான் வெளியே போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் ரீஅப்ளை பண்ணுவேன். ரொம்ப சன் எக்ஸ்போஷரில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கம்பல்சரியாக ரீஅப்ளை பண்ணுவேன் சன்ஸ்கிரீன். ஸோ அது ஒரு விஷயம். கடைசியாக யூஸ் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா செபாமெடோட லிப் டிஃபென்ஸ் லிப் பாம். இதுல SPF 30 இருக்கு. ஸோ லிப் பாம்லயும் SPF இருக்கிற லிப் பாம்ஸ் இருக்கு. என்கிட்ட இதுவும் நியூட்ரிஜினாவும் SPF இருக்க லிப் பாம்ஸ். அண்ட் இது ரெண்டுமே நல்லா இருக்கும். நியூட்ரிஜினா எனக்கு இன்னும் பர்சனலி கூட ரொம்ப பிடிக்கும். பட் அது ஆல்மோஸ்ட் ஓவர். ஓகே, ஸோ அவ்வளோதான் என்னோட கம்ப்ளீட் ஸ்கின் கேர் ரொட்டீன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் என் ஸ்கின் ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா நான் கம்ப்ளீட்டா என்ன சொல்றது ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறம் ஃபேஸ் மாஸ்க்லாம் நிறைய யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஸ்டீம்லாம் கூட பண்ணுவேன். பட் இது வந்து ஜஸ்ட் என்னோட ரெகுலர் ஸ்கின் கேர் ரொட்டீன். எப்பவுமே நான் பண்ற ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன். அண்ட் இதுதான் வந்து நான் ரொம்ப மாசமா பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸப்ட் இந்த டெய்லி பீல். ஸோ மற்ற எல்லாமே தான் நான் ரொம்ப மாசமா வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். என் ஸ்கின்க்கு அது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ உங்கள் ஸ்கின் வந்து ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச ஆயிலி ஸ்கின்க்கும் இது செட் ஆகும். பிகாஸ் இது எல்லாமே வந்து நார்மல் அந்த மாதிரியான ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இன்னொன்று நான் இந்த வீடியோ வந்து நேச்சுரல் லைட்டில் தான் எடுக்கிறேன். ஸோ கிளியராக என்னோட ஸ்கின்ல என்னெல்லாம் இருக்கோ அது உங்களுக்கு கிளியராக தெரியும். This is how my skin looks. எனக்கு இன்னொரு நார்மலாக பீரியட்ஸ் டைமில் வந்து பிரேக் அவுட் ஆகும், பிம்பிள்ஸ் எல்லாம் வரும். இந்த பிம்பிள் எனக்கு ரீசெண்டாக வந்துச்சு. இது எனக்கு மார்க் ஆகும். பட் கொஞ்ச நாள் அந்த மார்க் போகுது. ஏன்னா இந்த மார்க்லாம் நிறைய இருந்துச்சு எனக்கு, பட் குறைஞ்சிச்சு. ஸோ இப்படிதான் இருக்கு என்னோட ஸ்கின் கம்ப்ளீட்டாக. டார்க் சர்க்கிள்ஸ். இவ்வளோ மேக்கப் போட்டு இவ்வளோ வந்து என்னென்னமோ பண்ணியும் என் ஸ்கின் கொஞ்சமாவது கோப்பப் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அது காரணம் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தான். ஸோ யா, தட்ஸ் இட். உங்கள் எல்லாரையுமே நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இன்னும் கூட உங்களுக்கு நான் நைட் என்ன ஸ்கின் கேர் பண்ணுறேன், இன்னும் கூட ஸ்கின் கேர் பற்றிலாம் இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் ஷேர் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் பாய்.